ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீரா கிட்ட பணத்தை கொடுத்து ஒருத்தங்க இதை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கம்மா அப்படின்னதும் இதை ராகவ் பார்த்துட்றாங்க. ஐயோ, இது நமக்கு தேவையான பணமே அப்படின்னு சொல்லிட்டு, வீரா உனக்கு எதுக்கு கஷ்டம், நான் வெளியில தான் போறேன், எங்க பணத்தை கொடு, நானே போட்டு விட்டுறேன் அப்படின்னு வீரா கையில இருந்த பணத்தை ராகவ் பொடுங்கிட்டு குடுக்குடுன்னு வெளியில ஓடுறாங்க. இதை பார்த்து வீராவுக்கு சந்தேகம் வந்துருது. என்ன இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அப்பனா ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் அன்னைக்கு நைட்டு கூட பணத்தை திருடி இருக்காரு. சரி, இவர் எங்க போறாருன்னு பாப்போம் அப்படின்னுட்டு வீரா என்ன பண்றாங்கன்னா, ராகவ் பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ராகவ் வண்டியில போயிட்டு இருக்காங்க. வீரா ஒரு ஆட்டோ பிடிச்சு போறாங்க. அங்க பார்த்தோம்னா ஒரு இடத்துல அந்த சாட்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ராகவுக்காக. ராகவ் வந்ததும், பரவாயில்லையப்பா, சொன்ன மாதிரி வந்துட்டியே, அம்மா நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னதும், இங்க பாரு, நீ கேட்ட மொத்த 10 லட்சமும் இதுல இருக்கு, இனிமேல் என் வாழ்க்கையில தயவு பண்ணி தலையிட்டுறாது, உன்னால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னதும், என்ன சார், நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்துருக்க, நான் எதுக்கு உங்க குடும்ப விஷயத்துல தலையிட போறேன், அதான கேட்ட மாதிரி இவ்வளவு பணத்தையும் கொடுத்துட்டீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வீராவுக்கு பேசுறது எதுவும் விளங்குதில்ல. இது எல்லாத்தையும் மறைஞ்சுன்னு பார்த்து வீரா செம உச்சக்கட்ட கோபத்துல நிக்காங்க. இவன் அன்னைக்கு மாறனுக்கு சாட்சி சொல்லனவன் ஆச்சு, இவனுக்கு எதுக்கு மாமா பணம் கொடுக்காரு, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அது என்ன இதுன்னு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வீரா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, அதான் நான் நீ கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்டேன்ல, இனிமேல் என்ன தொந்தரவு பண்ண மாட்டேல. இல்ல சார், கண்டிப்பா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், கிளம்புறேன் அப்படின்னுட்டு அந்த ஆளும் அங்கிருந்து கிளம்பினதோ ராகவ் இவ்வளவு பணம் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ராகவ் பின்னாடி வீரா நிக்கிறாங்க. வீராவை பார்த்து ராகவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஐயோ, வீரா வந்துட்டாலே அப்படின்னு, மாமா எதுக்காக அந்த கேவலம் கேட்டவனுக்கு நீங்க பணத்தை கொடுத்தீங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு பணத்தை திருடுனது நீங்க தான், மாற கிடையாதுல்ல அப்படின்னது வீரா. அது அப்படின்னு போதும், இங்க பாருங்க மாமா, இந்த வாட்டி அண்ணன் தம்பியா சேர்ந்து என்கிட்ட எந்த ஒரு உண்மையும் மறைக்க நினைக்காதீங்க, ஒழுங்கு மரியாதையா எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு போதும். உடனே ராகவ் ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க. ஐயோ இல்ல வீரா, இவன் கோர்ட்ஸ்ல மாறனுக்கு எகென்ஸ்டா சாட்சி சொன்னா மாறன் ஜெயிலுக்கு போயிடுவா, அந்த அதிகாரி வேற சவால் விட்டுட்டு போயிருக்காரு, அதான் இப்படி எல்லாம் பணத்தை கொடுத்தா மாறனுக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டான்ல, அதுக்காக தான் நான் பணத்தை கொடுத்தேன் வீரா, மற்றபடி ஒண்ணு இல்ல அப்படின்னதும், ஐயோ பைத்தியமா மாமா உங்களுக்கு, அதுவும் 1 லட்சமா 2 லட்சமா 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துருக்கீங்க, அவனுக்கிட்ட கொடுத்தா மட்டும் மாறனுக்கு எதிரா சாட்சி சொல்லாம விட போறானா என்ன, என்ன மாமா இப்படி பணத்தை கொடுத்து முட்டாள ஏமாந்துட்டீங்களே அப்படின்னதும், இல்ல வீரா, மாறன் பாவம், அவன் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னதும், அதுக்காக யாரும் ஒருத்தனுக்கு இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுப்பீங்களா, இங்க பாருங்க மாமா, இனிமேலாச்சும் ஒழுங்கா இருக்கிற வழியை பாருங்க, நம்ம மேல நேர்மையும் நியாயமும் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கடவுளே நம்ம பக்கம் தான் இருப்பாரு, இன்னொரு வாட்டி அவனுக்கு பணம் கொடுக்கறது, அவனை பார்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மாமா, மாறன் தன்னை காப்பாத்திக்க அவனுக்கு தெரியும், நீங்க இனிமேல் தேவையில்லாம தலையிடாதீங்க புரியுதா அப்படின்னது. சரி வீரா அப்படின்னுட்டு ராகவ் சொன்னதோ, ஒழுங்கா அவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்குற வழியை பாருங்க அப்படின்னுட்டு வீரா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணி மொட்டை மாடியில யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனை பார்த்து மாறம் வராங்க. டேய், என்னடா நீ ஒரு பதட்டமாவே இருந்துட்டு இருக்க, இன்னைக்கு வீடு வரும்போது பார்த்தேன், இங்க பாரு, நீ ஏதோ ஒரு தப்பை என்கிட்ட இருந்து மறைக்கிற, அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியுது, இத்தனை நாளா நம்ம மறைச்சு வச்ச ரகசியத்துக்கு ஆப்ப வச்சு நாம ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா பிரச்சனையும் ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும், அந்த விட்னஸ் என்ன மிரட்டுறாண்டா அப்படின்னு பல வாட்டி பணம் கேட்ட விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ராகவ் மாறிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இனி அவன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான், நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்தி மாற அனுப்பி வைக்கிறாங்க ராகவ. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது.